உமக்கே இயேசுநாதா வாழ்த்திடுவோம் உம்மையே. துதி உமக்கே இயேசுநாதா வாழ்த்திடுவோம் உம்மையே. நித்தமும் காக்கும் கிருபைகளை எண்ணிய துதித்திடுவே. நித்தமும் காக்கும் கிருபைகளை எண்ணிய துதித்திடுவே. ஆதி அந்தமில்லா அநாதி தேவனே அடைக்கலமானி எமக்கு நீரே. ஆதி அந்தமில்லா அநாதி தேவனே அடைக்கலமானி எமக்கு நீரே. மர விசுவாசத்தை எமக்கு தந்தீரே. எண்ணிய துதித்திடுவே. மர விசுவாசத்தை எமக்கு தந்தீரே. எண்ணிய துதித்திடுவே. துதி உமக்கே இயேசுநாதா வாழ்த்திடுவோம் உம்மையே. துதி உமக்கே இயேசுநாதா வாழ்த்திடுவோம் உம்மையே. நித்தமும் காக்கும் கிருபைகளை எண்ணிய துதித்திடுவே. நித்தமும் காக்கும் கிருபைகளை எண்ணிய துதித்திடுவே. கடந்த நாளெல்லாம் வழுவாமல் எம்மை காருண்யத்தாலே காத்தீரே. கடந்த நாளெல்லாம் வழுவாமல் எம்மை காருண்யத்தாலே காத்தீரே. வல்ல தேவனே வாக்குகளையே எண்ணிய துதித்திடுவோம். வல்ல தேவனே வாக்குகளையே எண்ணிய துதித்திடுவோம். துதி உமக்கே இயேசுநாதா வாழ்த்திடுவோம் உம்மையே. துதி உமக்கே இயேசுநாதா வாழ்த்திடுவோம் உம்மையே. நித்தமும் காக்கும் கிருபைகளை எண்ணிய துதித்திடுவோம். நித்தமும் காக்கும் கிருபைகளை எண்ணிய துதித்திடுவோம். தாயினும்
துதித்திடுவோம். இயேசுவே உந்தன் வருகையின் நாளை எண்ணிய துதித்திடுவோம். உமக்கு இயேசுநாதா வாழ்த்திடுவோம் உம்மையே. துதி உமக்கு இயேசுநாதா வாழ்த்திடுவோம் உம்மையே. நித்தமும் காக்கும் கிருபைகளை எண்ணிய துதித்திடுவோம். 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 ஆம் தேவ பிள்ளையே, நம் ஒவ்வொருவரையும் கூட ரட்சிக்கும்படியாக முழு மனுக்குலத்தின் மீதும் கரிசனை உள்ள தேவன் அவர்களை காப்பாற்றும்படியாக தான் தம்முடைய ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்திலே அனுப்பி கொடுத்தார். நம்மை தேடிதான் அவர் வந்தார். இயேசு கிறிஸ்து மனுக்குலத்தை தேடி அவர்களை காக்கும்படியாக ரட்சிக்கும்படியாக இந்த உலகத்திலே கடந்து வந்தார். அவர் நம்மை காப்பாற்றும்படியாக மனுக்குலத்தை காப்பாற்றும்படியாக பரலோகத்திலிருந்து பரலோக பிதாவின் சமூகத்திலிருந்து இறங்கி வந்தார் என்பதை விசுவாசிக்க வேண்டும். அவருடைய அன்பை அறிந்து அவரை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்படி ஏற்றுக்கொள்கிறவர்கள் தான் அவராலே ரட்சிப்பை அடைகிறார்கள், காப்பாற்றப்படுகிறார்கள், காக்கப்படுகிறார்கள், எல்லா நித்திய மரண வல்லமையிலிருந்து விடுவிக்கப்படுகிறார்கள். மகனானேன் மகளானேன் என்று சொல்லக்கூடிய பாக்கியத்தை பெற்றுக்கொள்கிறார்கள். பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளக்கூடிய கிருபையோடு காணப்படுவார்கள். அவரே எங்களுக்கு பரிகாரியாகிய கர்த்தராகவும் இருக்கிறார் என்று அறிக்கை செய்ய முடியும். அல்லேலூயா. அவரை விசுவாசித்து ஏற்றுக்கொள்கிறவர்கள் தான் அவருடைய கிருபையை பெற்று மனம் திரும்பினவர்களாக ரட்சிப்பின் பாத்திரமாக நாங்கள் எல்லாரும் அவராலே காக்கப்படும்படியாக ரட்சிப்படையும்படியாக முன்குறிக்கப்பட்டவர்கள், அழைக்கப்பட்டவர்கள், தெரிந்தெடுக்கப்பட்டவர்கள் என்பதை உறுதிப்படுத்திக் கொள்வார்கள். அப்படிப்பட்ட உறுதியோடு இந்த காலை வேளையிலே தேவனை துதித்து அவருடைய அன்பை அல்லேலூயா உணர்ந்து, அல்லேலூயா கர்த்தாவே, நாங்கள் பெற்றுக்கொண்ட அந்த ரட்சிப்பின் அனுபவத்திலே வளர வேண்டும், அந்த மகிமையிலே பெருக வேண்டும். அல்லேலூயா, அந்த உன்னதமான சியோனின் மகிமைக்குள்ளாக காணப்பட வேண்டும் என்கிற அல்லேலூயா சிந்தையோடு இந்த காலை வேளையிலே ஜீவியத்தை கர்த்தருடைய கரத்திலே அர்ப்பணம் செய்து எல்லாரும் ஸ்தோத்திர பலிகளை ஏறெடுப்போமா? ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். இந்த காலை வேளையிலையும் நீங்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டால் அவர் உங்கள் குறைகளை எல்லாம் நீக்கி அல்லேலூயா உண்மையாக தேடுகிற உள்ளத்திலே அவருடைய மகிமையை பெருக பண்ணுகிற தேவனாக இருக்கிறார். இவ்வளவு நாளும் நீங்கள் உங்கள் உள்ளத்திலே பெற்றுக்கொண்ட தேவ மகிமையின் அளவு அல்ல, அதை காட்டிலும் ஒரு விசேஷித்த அளவோடு உயரும்படியாக வளரும்படியாக தேவன் அனுகிரகம் செய்வார். அல்லேலூயா. உங்களுடைய வாழ்க்கையிலே ஏதாகிலும் அல்லேலூயா குறைகள் இருப்பதாக நினைத்தால் இந்த காலை வேளையிலே ஜெபியுங்கள். கர்த்தாவே, அல்லேலூயா, எங்களுக்கு அறிவுக்கு அப்பாற்பட்டு வந்த குறைகளை எல்லாம் நீர் மன்னிப்பீராக. நீர் இரக்கமுள்ள தேவன் அல்லவா? நீர் விரும்புகிற பரிசுத்த வாழ்க்கை வாழ அல்லேலூயா விரும்புகிறேன் என்று சொல்லும் போது கர்த்தர் என்ன செய்வார்? உங்கள் கண்ணீரை எல்லாம் துடைப்பார், உங்கள் கரத்தை பற்றி பிடித்துக் கொள்வார், உங்களுடைய நல்ல எண்ணங்களை நிறைவேற்றக்கூடியவராக இருப்பார். நீங்களும் பாட முடியும். பாவங்களை எல்லாம் போக்கிவிட்டார், பயங்களை எல்லாம் நீக்கிவிட்டார், அவருடைய அபிஷேகத்தினால் நிரப்பி விட்டார், அவருடைய அதிசயங்களை காண்கிறோம் என்று சொல்ல முடியும். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லாரும் கொண்டாடுவோம், கைதட்டி நாம் பாடுவோம் என்கிற பாடலை ஜபத்தோடு நாம் பாடி பரிசுத்த ஆவியானவருக்கு இடம் கொடுப்போம்.
கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம். கைதட்டி நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம். கைதட்டி நாம் பாடுவோம். மனதுருக்கம் உடையவரே, மன்னிப்பதில் வல்லவர். மனதுருக்கம் உடையவரே, மன்னிப்பதில் வல்லவர். நினைவால் இருக்கின்றார் ஓடி மயன் மகனே. நினைவால் இருக்கின்றார் ஓடி மயன் மகனே. கொண்டாடுவோம் கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். கொண்டாடுவோம் கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம். கைதட்டி நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம். கைதட்டி நாம் பாடுவோம். நீரெல்லாம் உடைத்திடுவார், கரம் பிடித்து நடத்திடுவார். நீரெல்லாம் உடைத்திடுவார், கரம் பிடித்து நடத்திடுவார். எண்ணமெல்லாம் ஏக்கமெல்லாம்
விதமாக சொல்லுகிறாரே, கூப்பிடு நீ பதில் கொடுப்பார், குறைகளை எல்லாம் நீக்கிடுவார், மனதுருக்கம் உடையவர், கண்ணீரெல்லாம் துடைத்திடுவார், நோய்களை நீக்குவார், பாவங்களை போக்குவார் என்றெல்லாம் பாடுகிறாரே. இதெல்லாம் எப்படி நடக்கிறது மனிதர்களுடைய வாழ்க்கையிலே? கொஞ்சம் சிந்தித்து பார்ப்பீர்கள் என்றால், இயேசு கிறிஸ்து ஒரு தாழ்மையுள்ள தலைமையை தெரிந்தெடுக்கக்கூடியவராக இருந்தார். மனிதர்கள் எவ்வளவு தாழ்த்தப்பட்ட நிலையிலே கிடந்தார்களோ அவ்வளவுக்கு அதிகமாக அவர்களுக்கும் கீழாக அடிமையின் ரூபம் எடுத்து தம்மையே என்ன செய்தார்? ஒரு தாழ்மையான தலைமைத்துவத்தை தெரிந்தெடுக்கக்கூடியவராக இருந்தார், பிதாவின் சித்தத்தின்படி. அதனால்தான் அவரால் நன்மை செய்கிறவராக என்ன செய்ய முடிந்தது? சுற்றி தெரிய முடிந்தது. அதனால்தான் அவரால் ஆடுகளுடைய நிலைமையை அறிந்து அக்கறை கொள்ள முடிந்தது. ஒரு தாழ்மையுள்ள தலைமைத்துவத்தை அவர் எடுக்காமல் இருந்திருந்தால் ஆடுகளுடைய நிலைமையை அறிந்து அக்கறை கொண்டிருக்க முடிந்திருக்காது. ஆனால் இயேசு கிறிஸ்து தெரிந்தெடுத்தது என்ன? ஒரு தாழ்மையுள்ள தலைமைத்துவத்தை தெரிந்தெடுத்தார். அவர் நமக்கு நல்ல மேய்ப்பராக கடந்து வந்தபடியினால்தான் ஆடுகளுக்கு பயம் இல்லாமல் போனது. ஏனென்றால் அவரை கூப்பிடும் போது குரல் கொடுப்பார், குறைகள் இருக்கும் போது நன்மை செய்வார், பாவங்களை மன்னித்தார், அதிசயங்களை செய்தார், நோய்களை நீக்கினார். தெய்வ பிள்ளையே, வேண்டிக் கொள்கிறவர்களுக்கு என்ன கொடுக்கிறார்? பரிசுத்த ஆவியையும் பரலோக பிதாவினிடத்திலிருந்து வாக்கு தத்தத்தின்படியே பெற்றுக் கொடுக்கிறார். இந்த காலை வேளையிலே ஒரு தீர்மானம் செய்யுங்கள். கர்த்தாவே, இயேசு விரும்பின அந்த தாழ்மையான ஒரு தலைமைத்துவம் பண்பு எங்கள் வாழ்க்கையிலே உண்டாவதாக. கர்த்தாவே, அவருக்குள்ளாக இருந்த அந்த அபிஷேகம் எங்களுக்குள்ளாகவும் கடந்து வருவதாக என்று சொல்லி நீங்கள் ஜெபிப்பீர்களானால் நிச்சயமாகவே தேவன் அந்த அபிஷேகத்தை உங்களுக்கு கொடுத்து, பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமையை கொடுத்து, உங்கள் மூலமாக அல்லேலூயா குறையோடு வாழ்கிறவர்கள், உங்கள் மூலமாக மனதுருக்கத்தை நாடுகிறவர்கள், உங்கள் மூலமாக கண்ணீரோடு காணப்படுகிறவர்கள் கண்ணீர் துடைக்கப்பட்டவர்களாக, பாவங்களிலிருந்து விடுதலையாக்கப்பட்டவர்களாக, குறைகள் எல்லாம் நீங்கினவர்களாக, அல்லேலூயா பேய்கள் எல்லாம் ஓடினதாக காணப்படும்படியாக செய்வார். அவர் விரும்பின அந்த தாழ்மையுள்ள தலைமைத்துவத்தை அபிஷேகத்தினாலே நீங்கள் பெற்றுக்கொள்ளும்படியாக செய்வார். உங்கள் மூலமாக எந்த ஆத்துமாக்கள் எல்லாம் பாவ சாபங்களிலிருந்து விடுதலை பெற வேண்டுமோ அப்படிப்பட்ட மீட்பை உங்கள் மூலமாக அடைய பண்ணுவார். அப்படி விடுதலை பெற்றுக் கொள்கிறவர்கள் சொல்லுவார்கள், இந்த ஊழியக்காரர் அந்த ஊழியக்காரர் எங்கள் மத்தியிலே கடந்து வந்தது எங்களுக்கு ஆசீர்வாதமாய் இருந்தது, அவருடைய தலைமைத்துவம் தாழ்மையுள்ளதாய் இருந்தது, எங்களை மீட்டு ரட்சிக்க கூடியதாய் இருந்தது என்று சொல்வார்கள். தேவனுக்கு நன்றி செலுத்துங்கள். உங்கள் மூலமாக கர்த்தர் அநேகருடைய நோய்களை நீக்குவார். உங்கள் மூலமாக அநேகர் ஞான ஸ்நானம் பெற்றுக் கொள்வார்கள். உங்கள் மூலமாக அநேகருடைய கண்ணீர் துடைக்கப்படும். அல்லேலூயா. உங்கள் மூலமாக அநேகருக்கு தெய்வீக நன்மைகள் உண்டாயிருக்கும். தாகமுள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றுவேன் என்றேன், வறண்ட நிலத்தில் ஆறுகளை ஊற்றுவேன் என்றேன். தாகமுள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றுவேன் என்றேன், வறண்ட நிலத்தில் ஆறுகளை ஊற்றுவேன் என்றேன். ஊற்றுமையா வல்லமையை தாகத்தோடு காத்திருக்கிறேன். ஊற்றுமையா வல்லமையை தாகத்தோடு காத்திருக்கிறேன். நான் தாகத்தோடு காத்திருக்கிறேன். மாம்சமான யாவர் மேலும் ஊட்ட வேண்டுமே, மக்கள் எல்லாம் இறைவாக்கு உரைக்க வேண்டுமே. மாம்சமான யாவர் மேலும் ஊட்ட வேண்டுமே, மக்கள் எல்லாம் இறைவாக்கு உரைக்க வேண்டுமே. ஒற்றுமையா வல்லமையை தாகத்தோடு காத்திருக்கிறேன். ஒற்றுமையா வல்லமையை
முதியோர் மேலும் இளைஞர் மேலும் ஊற்ற வேண்டுமே. கனவுகள் காட்சிகள் காண வேண்டுமே. முதியோர் மேலும் இளைஞர் மேலும் ஊற்ற வேண்டுமே. கனவுகள் காட்சிகள் காண வேண்டுமே. ஒற்றுமையா வல்லமையை தாகத்தோடு காத்திருக்கிறேன். ஒற்றுமையா வல்லமையை தாகத்தோடு காத்திருக்கிறேன். நான் தாகத்தோடு காத்திருக்கிறேன். தாகமுள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றுவேன். வறண்ட நிலத்தில் ஆறுகளை ஊற்றுவேன். ஒற்றுமையா வல்லமையை தாகத்தோடு காத்திருக்கிறேன். ஒற்றுமையா வல்லமையை தாகத்தோடு காத்திருக்கிறேன். நான் தாகத்தோடு காத்திருக்கிறேன். நீரோடை அருகிலுள்ள மரங்களை போல நேர்ந்தமும் தவறாமல் கனிதர வேண்டும். நீரோடை அருகிலுள்ள மரங்களை போல நேர்ந்தமும் தவறாமல் கனிதர வேண்டும். ஒற்றுமையா வல்லமையை தாகத்தோடு காத்திருக்கிறேன். ஒற்றுமையா வல்லமையை தாகத்தோடு காத்திருக்கிறேன். நான் தாகத்தோடு காத்திருக்கிறேன். கல்லான இதயத்தை எடுத்திட வேண்டும். சதையான இதயத்தை பொறுத்திட வேண்டும். கல்லான இதயத்தை எடுத்திட வேண்டும். சதையான இதயத்தை பொறுத்திட வேண்டும். ஒற்றுமையா வல்லமையை தாகத்தோடு காத்திருக்கிறேன். ஒற்றுமையா வல்லமையை தாகத்தோடு காத்திருக்கிறேன். நான் தாகத்தோடு காத்திருக்கிறேன். மனாந்திரம் செழிப்பான தோட்டமாக வயல்வெளி அடர்ந்த காடாகணும். மனாந்திரம் செழிப்பான தோட்டமாக வயல்வெளி அடர்ந்த காடாகணும். ஒற்றுமையா வல்லமையை தாகத்தோடு காத்திருக்கிறேன். ஒற்றுமையா வல்லமையை தாகத்தோடு காத்திருக்கிறேன். தாகமுள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றுவேன். வறண்ட நிலத்தில் ஆறுகளை ஊற்றுவேன். தாகமுள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றுவேன். வறண்ட நிலத்தில் ஆறுகளை ஊற்றுவேன். ஒற்றுமையா வல்லமையை தாகத்தோடு காத்திருக்கிறேன். ஒற்றுமையா வல்லமையை தாகத்தோடு காத்திருக்கிறேன். நான் தாகத்தோடு காத்திருக்கிறேன். நீதியும் நேர்மையும் அழைக்க வேண்டுமே. நல்வாழ்வும் நம்பிக்கையும் வளர வேண்டுமே. நீதியும் நேர்மையும் அழைக்க வேண்டுமே. நல்வாழ்வும் நம்பிக்கையும் வளர வேண்டுமே. ஒற்றுமையா வல்லமையை தாகத்தோடு காத்திருக்கிறேன். ஒற்றுமையா வல்லமையை தாகத்தோடு காத்திருக்கிறேன். நான் தாகத்தோடு காத்திருக்கிறேன். நான் தாகத்தோடு காத்திருக்கிறேன்.
நேசத்தை ஆடி பாடுவேன். எவரும் அறியாதே என் உள்ளம் பொங்குதே, என் உள்ளம் பொங்கி 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 வழியுதே. என் உள்ளம் தேவன் பொங்கி வழியுதே. நேசத்தை ஆடி பாடுவேன். வெறும் அறியாதே என் உள்ளம் பொங்குதே, என் உள்ளம் பொங்கி 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 வழியுதே. என் உள்ளம் பொங்கி 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 வழியுதே. இந்த காலை வேளையில கர்த்தர் ஜபாவினாலே ஒவ்வொருவரையும் நிரப்புகிறவராக இருக்கிறார். சாவுக்கு ஏதுவான சரீரங்களின் செய்கைகளை எல்லாம் அழித்து போடுகிறவராக இருக்கிறார். சரீரங்களை உயிர்ப்பிக்கிற தேவனாக இருக்கிறார். பலவீனங்களிலே பலம் கொள்ள வைக்கிற தேவனாக இந்த காலை வேளையிலே தேவ ஜனங்களின் மத்தியிலே தேவன் அசைவாடி கொண்டிருக்கிறார். ஒரு தலபலவரத மனதை புதிதாக்குகிற தேவனாக அசைவாடி கொண்டிருக்கிறார். ஒரு கர்த்தருடைய விருப்பம் உங்களுடைய விருப்பமாக மாறும்படியாக ஒரு தலபல அபிஷேகத்தை படிக்கிறவராக இருக்கிறார். ஒரு தலபல வரங்களை பெற்றுக்கொள். ஒரு தலபல வரத மிகுந்த கனிகளை கொடுக்கும்படியாக ஒரு தலபல வரத கர்த்தர் வறட்சிகளை நீக்குகிறார். ஒரு தலபல சஞ்சலங்களை அகற்றுகிறார். ஒரு தலபல வரத ஊழியம் செய்யும்படியான கிருபையை கொடுக்கிறவராய் இருக்கிறார். ஒரு தலபல வரத Hallelujah, 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 நம்முடைய தேவன் தாழ்மையுள்ள தலைமைத்துவத்தை எடுத்துக்கொண்டு அவர் என்ன செய்கிறார் தெரியுமா? அக்கிரமத்திலும் பாவத்திலும் அநீதியிலும் வாழ்ந்து வருகிற ஜனங்களை தேவன் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக தம்மோடு ஐக்கியப்பட வைக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? எங்களுக்கும் பரலோக தேவனுக்கும் ஐக்கியமே இல்லை, உறவே இல்லை, எந்த தொடர்புமே இல்லை என்கிற நிலையில பாவத்திலும் அக்கிரமத்திலும் பிசாசின் பிடியிலும் கட்டப்பட்டிருக்கிற ஜனங்களை தேவன் என்ன செய்கிறார்? தாழ்மையுள்ள தலைமைத்துவத்தை எடுக்கும்படியாக இயேசு கிறிஸ்துவுக்கு பொறுப்பை கொடுத்து அநேகரை என்ன செய்கிறார்? அநீதியிலிருந்து விடுதலையாக்கி நீதியுள்ள தேவனோடு ஐக்கியப்படுத்துகிறார். ஆகவேதான் வேதம் சொல்லுகிறது அவர் நீதியுள்ள கர்த்தர் என்று. தேவனுக்கு நன்றி செலுத்துவோம். அப்படிதான் அந்த நீதியுள்ள கர்த்தராலே நாம் அவரோடு ஐக்கியப்பட்டு இருக்கிறோம். ஒரு தலபல அதற்காக இயேசு அடிமையின் ரூபம் எடுத்தார். ஒரு அவர் நீதியுள்ள கர்த்தராய் இருந்து அநீதியெல்லாம் நீக்கி போட்டு அவருடன் நம்மை ஐக்கியப்படுத்தி இருக்கிறார். இந்த காலை வேளையில ஒரு தீர்மானம் பண்ணுங்கள். கர்த்தாவே, நீர் ஊழியம் கொள்ள வராமல் ஊழியம் செய்ய வந்தீர். ஆகவே நீர் அடிமையின் ரூபம் எடுக்க உம்மால் முடிந்தது. கர்த்தாவே, உம்மையே தாழ்த்தும்படியாக ஒப்பு கொடுத்தீர். கர்த்தாவே, ஹல்லேலூயா. உம்மை குறித்து அறியாமல் இருந்த ஜனங்களுக்கு உம்மை குறித்து அறிந்து கொள்ள வைத்தீர். கர்த்தாவே, உம்மோடு ஐக்கியப்படுத்தினீர். கர்த்தாவே, அதுபோல நாங்களும் ஊழியம் கொள்ள வராமல் ஊழியம் செய்கிறவர்களாக அதற்கேதுவான அபிஷேகத்தோடு கர்த்தாவே அநேகரை அநீதியிலிருந்து விடுதலை ஆக்கி நீதியுள்ள கர்த்தரே உம்மோடு ஐக்கியப்படுத்துகிறவர்களாக காணப்படும்படியாக சேவை செய்யும்படியாக எங்கள் ஆவி ஆத்ம சரீரத்தை
உம்முடைய கரத்திலே ஒப்புவிக்கிறோம் என்று சொல்லி ஹல்லேலூயா. தேவன் விரும்புகிற சேவை செய்வதற்கு ஏதுவாக உங்கள் ஆவி ஆத்ம சரீரத்தை கர்த்தருடைய கரத்திலே ஒப்புவிப்பீர்களாக. நீதிமான் நான், நீதிமான் நான், இயேசு இரத்தத்தால கழுவப்பட்ட நீதிமான், இயேசு இரத்தத்தால கழுவப்பட்ட நீதிமான். நீதிமான் நான், நீதிமான் நான், இயேசு இரத்தத்தால கழுவப்பட்ட நீதிமான், இயேசு இரத்தத்தால கழுவப்பட்ட நீதிமான். ஆண்டவனே என் கற்பாரை, அவரிடம் அநீதி இல்லை. ஆண்டவனே என் கற்பாரை, அவரிடம் அநீதி இல்லை. எந்தே முழக்கம் செய்திடுவே, செழுமையும் பசுமையும் ஆய் வளர்வே. எந்தே முழக்கம் செய்திடுவே, செழுமையும் பசுமையும் ஆய் வளர்வே. எல்லாரும் நீதிமானா, நீதிமானா, இயேசு இரத்தத்தால கழுவப்பட்ட நீதிமான், இயேசு இரத்தத்தால கழுவப்பட்ட நீதிமான். நீதிமானா, நீதிமானா, இயேசு இரத்தத்தால கழுவப்பட்ட நீதிமான், இயேசு இரத்தத்தால கழுவப்பட்ட நீதிமான். ராஜாவின் ஆட்சி வருகையிலே கதிரவனை போல் பிரகாசிப்பே. இயேசு ராஜாவின் ஆட்சி வருகையிலே கதிரவனை போல் பிரகாசிப்பே. ஆகாய மண்டல விண்மீனான் முடிவிலா கலம் ஒளி வீசுவே. ஆகாய மண்டல விண்மீனான் முடிவிலா காலமும் ஒளி வீசுவே. நீதிமானா, நீதிமானா, இயேசு இரத்தத்தால கழுவப்பட்ட நீதிமான், இயேசு இரத்தத்தால கழுவப்பட்ட நீதிமான். நீதிமானா, நீதிமானா, இயேசு இரத்தத்தால கழுவப்பட்ட நீதிமான், இயேசு இரத்தத்தால கழுவப்பட்ட நீதிமான், இயேசு இரத்தத்தால கழுவப்பட்ட நீதிமான். நாம் எல்லாரும் எழும்பி நிற்போமா? பிலிப்பி சபைக்கு பவுல் எழுதுகிறார், ஒன்றையும் வாதினாலாவது வீண் பெருமையினாலாவது செய்யாமல் மனத்தாழ்மையினால் ஒருவரை ஒருவர் தங்களிலும் மேன்மையுள்ளவர்களாக எண்ண கடவீர்கள். ஒன்றையும் வாதினாலாவது வீண் பெருமையினாலாவது செய்யாமல் மனத்தாழ்மையினாலே ஒருவரை ஒருவர் தங்களிலும் மேன்மையானவர்களாக எண்ண கடவீர்கள். ஏன் பிலிப்பு சபைக்கு பவுல் அப்படி எழுதுறாரு தெரியுமா? அவங்களுக்குள்ள கிறிஸ்துவிலே இருந்த மனப்பான்மை இல்லாமல் போனது, அந்த தாழ்மையுள்ள சிந்தனை இல்லாமல் போய்விட்டது. சிலர் சொன்னார்கள் நாங்கள் பேதுருடைய ஆட்கள் என்று, சிலர் சொன்னார்கள் நாங்கள் பவுலுடைய ஆட்கள் என்று, சிலர் சொன்னார்கள் நாங்கள் அப்போலோவுடைய ஆட்கள் என்று, சிலர் சொன்னார்கள் நாங்கள் கிறிஸ்துவனுடையவர்கள் என்று. ஆகவேதான் அவர்களுக்குள்ளாக என்ன உண்டாகிவிட்டது? பெருமை உண்டாகிவிட்டது. நாங்கள் இன்னாருடையவர்கள் என்கிற ஒரு பெருமை. அந்த பெருமை என்ன செய்தது? மெய்யாகவே சந்திக்க வேண்டிய ஆத்துமாக்கள், விடுதலையாக்கப்பட வேண்டிய ஆத்துமாக்கள், மீட்கப்பட வேண்டிய ஆத்துமாக்கள், தேவனுடைய ரட்சிப்பை அடைய வேண்டிய ஆத்துமாக்கள், தேவனோடு ஐக்கியப்பட வேண்டிய ஆத்துமாக்கள் தேவனோடு ஐக்கியப்பட முடியாதபடி போய்விட்டது. ஆகவேதான் பவுல் சொன்னாரு, நீங்கள் ஒன்றையும் வாதினாலாவது வீண் பெருமையினாலாவது செய்யாமல்
வராமல் என்று. ஹல்லேலூயா. அந்த காலை வேளையிலே கர்த்தாவே உம்மை போல சேவை செய்யும்படியாக, உம்மை போல ஊழியம் செய்யும்படியாக ஒரு தாழ்மை உள்ள தலைமைத்துவத்தை விரும்பி கர்த்தாவே அதற்கு ஏதுவான அபிஷேகத்திற்கு இடம் கொடுத்து ஜீவியத்தை சமர்ப்பணம் பண்ணுகிற எங்கள் வாழ்விலே கர்த்தாவே நீர் விரும்பத்தகாத பெருமை கர்த்தாவே எங்கள் வாழ்விலே வராதபடி ஹல்லேலூயா எங்கள் ஜீவியத்தை கர்த்தாவே நாங்கள் எல்லாரும் தேவனுடைய பிள்ளைகள், இயேசு கிறிஸ்துவினாலே ரட்சிக்கப்பட்டவர்கள் என்கிற உணர்வோடு நாங்கள் ஊழியம் கொள்ள வராமல் ஊழியம் செய்ய வந்தவர்கள் என்கிற நிச்சயத்தோடு ஆவி ஆத்ம சரீரத்தை கர்த்தருடைய கரத்திலே அர்ப்பணம் செய்வீர்களா? ஹல்லேலூயா. செபுதேவின் ஹல்லேலூயா குமாரனுடைய தாயார் வந்து இயேசு கிறிஸ்துவினிடத்திலே கேட்டார்கள். இயேசு கிறிஸ்துவினிடத்திலே என்ன கேட்டார்கள்? என்னுடைய 2 குமாரரிலே ஒருவர் உம்முடைய வலது பார்சத்திலே ஒருவரும் இடது பார்சத்திலே இன்னொருவரும் வீற்றிருக்க வேண்டும் என்று கேட்டபோது இயேசு கிறிஸ்து கேட்டார், ஹல்லேலூயா, நான் எடுக்கக்கூடிய ஸ்நானத்தை அவர்கள் எடுப்பார்களா? நான் குடிக்கும் பாத்திரத்திலே அவர்கள் பானம் பண்ணுவார்களா? அப்படியெல்லாம் செய்வார்கள் என்று அந்த தாயார் சொன்ன வேளையிலேயும் கர்த்தர் என்ன சொன்னார்? பிதாவாகிய தேவன் அதை யாருக்கு அந்த ஸ்தானத்தை அருள வேண்டும் என்று நியமித்திருக்கிறாரோ அவர்களுக்கே அல்லாமல் வேறொருவருக்கும் கொடுக்கப்படுவதில்லை. அப்ப யாருக்கு அந்த உயர்ந்த ஸ்தானம் கொடுக்கப்படும்? யார் தாழ்மையுள்ள தலைமைத்துவத்தை எடுத்துக்கொண்டு ஊழியம் கொள்ள வராமல் மெய்யாகவே அடிமையின் ரூபத்தை எடுத்து சேவை செய்கிறார்களோ அவர்களுக்கு தான் பிதா அந்த உயர்ந்த ஸ்தானத்தை கொடுக்கிறவராய் இருக்கிறார். தேவனை மகிமைப்படுத்துவோம். ஒருவேளை நீ அதற்காக தெரிந்தெடுக்கப்பட்ட பாத்திரமாய் இருக்கலாம். ஒரு என்னை அப்படி ஆசீர்வதியும் கர்த்தாவே, எனக்கு அதற்கு தேவையான கிருபையோடு சேவை செய்ய கர்த்தர் நீர் துணையாயிரும் என்று சொல்லி ஒரு ஜீவியத்தை கர்த்தருடைய கரத்திலே ஒப்புவிப்போமா? அப்படி இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்தபடியினால் தான் பிதாவின் வலது பார்சத்திலே வீற்றிருக்கிறார். தெரிந்து கொண்டார் மகனாக மகளாக தெரிந்து கொண்டார் மகனாக மகளாக தெரிந்து கொண்டார். இயேசுவின் பிள்ளை நாடும் சந்தோஷமே, இயேசுவின் பிள்ளை சந்தோஷமே என்னாலும் சந்தோஷமே. அப்படி நீங்கள் சேவை செய்யும் போது மெய்யாகவே தேவ அன்பினாலே செய்த சேவையாகவே அது காணப்படும். மெய்யாகவே ஒரு புதிய சமுதாயம் உங்கள் மூலமாக உண்டாயிருக்கும். ஒரு புதிய வாழ்வை அநேக ஜனங்கள் கண்டடைந்தவர்களாயிருப்பார்கள். தேவனுக்கு நன்றி செலுத்துங்கள். ஒரு அங்கே இருமாப்போடு ஆளுகை செய்கிற தலைமைத்துவம் இருக்காது. மனத்தாழ்மையோடும் அன்போடும் ஊழியம் செய்கிற தலைமைத்துவம் காணப்படும். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா,
அசீரியா ராஜா தன்னுடைய படைபலம், ஆள்பலம், அறிவு சார்ந்து இதையெல்லாம் செய்தேன் என்று சொல்லி தன்னுடைய கையின் பலத்தினாலும் தன்னுடைய ஞானத்தினாலும் அதையெல்லாம் செய்தேன் என்று தான் ஒரு புத்திமான் என்று சொல்லி கொண்டிருந்தான். ஆனால் அவன் அப்படி பெருமையோடு சொன்னபடியால் தேவனிடத்திலிருந்து தண்டனையை பெற்றுக்கொண்டான். நாம் அப்படிப்பட்ட விதத்திலே பெருமை பாராட்டுகிறவர்களாக அல்ல, நாம் சொல்ல வேண்டும், நான் சிறுமையும் எளிமையுமானவன், கர்த்தரோ என் மேல் நினைவாய் இருக்கிறார். தேவரீர் என் துணையும் என்னை அபிஷேகித்தவருமாய் இருக்கிறீர். என்னை கொண்டு அநேக ஆத்துமாக்களை ரட்சிக்கிறீர். என்னை கொண்டு அநேகருடைய வாழ்க்கையிலே ஒரு புதிய வாழ்க்கையை கொடுக்கிறீர். கிறிஸ்துவை பிரதிபலிக்க செய்கிறீர். கர்த்தாவே, உம்மோடு ஐக்கியப்படுத்துகிறீர். நீரே நீதியுள்ள கர்த்தர். பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, எல்லாம் தேவனாலேயே ஆயிற்று என்று எல்லா துதி கன மகிமை யாவற்றையும் தேவனுக்கே கொடுப்பீர்கள். தேவனுக்கே மகிமை, தெய்வத்திற்கே மகிமை, தேவனுக்கே மகிமை, தெய்வத்திற்கே மகிமை. நிச்சயமாகவே சமுதாயத்தில் இருக்கிற ஜனங்கள் எங்களுக்கு இயேசு கிறிஸ்துவின் மூலமாக ஒரு பெரிய பராமரிப்பு உண்டாயிருக்கிறது என்று உங்கள் மூலமாகவும் சாட்சிகள் உண்டாக தேவன் அனுகிரகம் செய்வார். தேவனுக்கு நன்றி செலுத்துவோம். அன்பும் மகா கிருபையும் இரக்கமும் நிறைந்த பரலோக பிதாவே, உம்மை நன்றியுள்ள இருதயத்தோடு ஸ்தோத்தரிக்கிறேன். கர்த்தாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நாளின் காலை வேளையிலே உம்மை பாடி துதிக்க நீர் நீதியுள்ள தேவன், தாழ்மையுள்ள தலைமைத்துவம் உடையவராக இருந்து கர்த்தாவே, உம்மை குறித்து அறியாத ஜனங்களை கர்த்தாவே நீர் உம்மை குறித்து அறிந்து கொள்ளும்படியாக செய்து உம்மோடு ஐக்கியப்படுத்தின தெய்வம். அப்படியே நாங்கள் உம்மோடு ஐக்கியப்பட்டிருக்கிறோம் என்கிற நிச்சயத்தோடு நாங்கள் ஊழியம் கொள்ள வராமல் ஊழியம் செய்ய வந்தவர்கள். நாங்களும் அப்படிப்பட்ட தாழ்மையுள்ள தலைமைத்துவத்தை உடையவர்களாக காணப்படுவதற்கு ஏதுவாக உம்முடைய பரிசுத்த ஆவியானவருக்கே இடம் கொடுத்து எங்கள் மூலமாக அநேகர் பராமரிக்கப்பட்டவர்களாக, ரட்சிப்படைந்தவர்களாக, உம்முடைய கிருபையை பெற்றுக்கொண்டவர்களாக, உம்முடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டவர்களாக, மெய்யாகவே கர்த்தர் நீதியுள்ள தேவன், எங்களையும் அவரோடு ஐக்கியப்படுத்தினார். எல்லா பாவ சாப பிசாசின் கிரியைகளை ஜீவியத்திலிருந்து அகற்றினார் என்று சாட்சி பகர கர்த்தர் நீர் நல்லவராய் இருக்கிறீர். அதற்கு ஏதுவாக உம்மை ஆராதித்த உம்முடைய ஜனங்கள் உம்முடைய தெய்வீக ரட்சிப்பின் திட்டத்திற்கு தங்கள் வாழ்வையும் ஒப்பு கொடுத்தவர்களாக, தங்கள் மூலமாக அநேகர் ஒரு தெய்வீக புதிய வாழ்க்கையை கண்டடைவதற்கு ஏதுவாக தங்கள் ஜீவியத்தை உம்முடைய நல்ல சேவைக்கு அர்ப்பணிக்கிறவர்களாக காணப்பட கர்த்தர் கிருபை செய்த தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தாவே, எந்த ஒரு பெருமைக்குரிய காரியமும் கர்த்தாவே அல்லேலூயா மனதிலே காணப்படாதபடி கிறிஸ்து இயேசுவில் இருந்த மனப்பான்மைக்கு தங்கள் ஜீவியத்தை இந்த காலை வேளையிலே ஒப்பு கொடுக்க கர்த்தர் கிருபை செய்த தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். அப்படிப்பட்ட பிள்ளைகளுக்கு இந்த காலை வேளையிலேயும் பரலோக கிருபையை நீர் அளவில்லாமல் கொடுத்து ஆசீர்வதித்திருக்கிறீர். அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். தொடர்ந்து அந்த மகிமையிலே பெருக செய்தருளும். இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறேன் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.